ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இன்றைக்கி நம்ம மாங்காய் கொஜ்ஜு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி நம்ம குக்கிங்கே வந்துட்டு பாருங்கள். இப்போது நான் இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் செய்ய போகிறோம். அதனால் இது மாங்காய் கொஜ்ஜு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம அதில் கொஞ்சம் இது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்மளுக்கு அந்த கொஜ்ஜில் வரப்போ நல்லா கொஞ்சம் வாய்க்கு நல்லா கிடைக்கும். இந்த ஸ்வீட்டோ காரம் சால்ட் எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குதுங்களா. அதனால் இது கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனே நம்ம அதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு செவந்து வரட்டும். இது நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் செவந்து வரட்டும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாங்காயில் தான் செஞ்சுட்டுருக்குறேன். அதுக்கு தோலெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த தோலோடு அப்படி சாப்பிட்டா அது நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாயில் இதுவாக பாருங்கள். இப்போ இது செவந்துருச்சு. இதில் நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு பூண்டு கொஞ்சம் ஒரு 6லேருந்து 8 பல் இருக்கும் பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு நான் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்குறேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நம்மளுக்கு செவந்து வர வரைக்கும் அதை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸு 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுட்ருக்குறேன். அதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு இந்த டொமேட்டோ நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக குக் ஆகணுங்க. நல்லா ரெண்டுமே நல்ல ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு நல்லா குக் ஆகிக்கி வரணும். பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற மேங்கோ, நான் ஒரே ஒரு மேங்கோ தான் நல்லா கொஞ்சம் சின்ன சைஸாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1 ஸ்பூனு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போவே கொஞ்சம் சால்ட் போட்டோம். இப்போது இதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தாராளமாகவே ஊற்றலாம் நம்ம. ஏன்னா இது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மேங்கோ, இது வந்துட்டு நம்ம ரா மேங்கோ எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால இதை வந்துட்டு இது கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். நல்லா இது சாஃப்டாக இதான நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ்ஸு நல்லா வரும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இதில் இதுக்கு நல்ல தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். இது 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. பட்டு இன்னும் கூட இது பாருங்கள் தண்ணி இருக்குது. தண்ணி எல்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ஸ்மெல் வருது, மேங்கோ ஸ்மெல்லு.
இது இன்னும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இன்னொரு 5 to 6 மினிட்ஸு நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா இது சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காய். நல்லா இப்போ நம்ம இதில் வெல்லம் போட்டோம்னா ஒன்று அப்படியே நல்லா இது மிக்ஸ் ஆகிடும். நான் இதுக்கு கொஞ்சமாக பாருங்கள் இது வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது அதுக்கு சரியாக போயிடும். ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அது எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் அது கூட எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். பாருங்கள், மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தது. அதில் நம்ம இனிப்பான ஜாகரி வெல்லம் சேர்த்துருக்கோம். அந்த ரெண்டும் சேர்ந்து வர டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சாம்பார் சாதத்தில் ரொம்ப ஒரு சரியான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான். இன்னும் விட்டோம்னா அது நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப இன்னும் விட்டோம்னா அது ஃபுல்லு குழக்குழன்னு ஆகிடும். கொஞ்சம் அந்த தோல் மேலே இருக்கிற ஸ்கின்னு அந்த நறுக்குன்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த கொஜ்ஜுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. அதில் போட்டிருக்கிற அந்த பூண்டு கூட நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த ஸ்வீட்டு அந்த புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது தயிர் சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூடலாம் ஒரு நல்ல ஃபைனாக ஒரு காம்பினேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.